ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் அபிராமி யூனிவர்சல் கோட். நான் உங்கள் அபிராமி. எங்களோட சேனலில் வந்து 30 டேஸுக்கான ஒரு சேலஞ்சை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த 30 டேஸ் சேலஞ்சோட 5வது வீடியோ தான் இருக்குது. அதாவது நாங்கள் இப்போ கடந்த சில நாட்களாக நிறைய சேலஞ்சாக பார்த்துட்ருக்கோம். அந்த சேலஞ்சில் இன்றைக்கும் ஒரு மெயினான ஒரு சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்களுக்குள்ள, அதாவது இன்னர் சைல்டை நாங்கள் ஹீல் பண்ண போகிறோம். நீங்கள் என்னதான் இந்த உலகத்தில் பெரியவனாகி நீங்கள் வளர்ந்து பெரியவங்களாக இருந்தாலுமே உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு சின்ன குழந்தை ஒன்று இருக்கும் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா அது சின்ன சின்ன விஷயங்களாலேயே நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். எல்லாருக்குமே வந்து சின்ன பிள்ளைங்கள மாதிரி வந்து ஒரு மோட்டிவேஷன், யாராச்சும் எங்களை வந்து தட்டி எழுப்பணும் அல்லது எங்களுடைய தோலை தட்டி கொடுக்கணும். நாங்கள் ஒரு விஷயத்தில் வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதிலிருந்து வெளியில் வருவீங்க, மீண்டுருவீங்க அப்படின்னு சொல்லி யாராச்சும் தட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் தானே. அந்த எதிர்பார்ப்பே ஒரு சின்ன குழந்தை தான் அப்படின்னு சொல்லுறாங்க. ஸோ இன்றைக்கி நாங்கள் அந்த குழந்தையை வந்து ஹீல் பண்ண போகிறோம். அது என்னடா ஹீல் பண்ண போகிறோம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் யோசிக்கலாம். என்னதான் நாங்கள் வளர்ந்திருந்தாலுமே எங்களுடைய சிறு வயதிலேயே, அதாவது சின்ன வயசுகளில் அல்லது இதை விட நாங்கள் சின்ன பருவங்களாக இருக்கும் பொழுது நிறைய விதத்தால் நாங்கள் காயப்பட்டிருக்கலாம். நிறைய பேரால் நாங்கள் காயப்பட்டிருக்கலாம். அல்லது சில இன்சிடெண்ட் வந்து எங்களை காயப்படுத்தி இருக்கலாம். அந்த காயங்கள் வந்து ஒரு பெரிய வடுவாகவே எங்களுடைய மனதுக்குள்ளே வந்து இருக்கலாம். எப்படி சொல்கிறது, சின்ன வயசில் வந்து நிறைய பேர் எங்களை வந்து பேசியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு அவங்களால வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண தெரியாத ஒரு குழந்தை பருவமாக இருக்கும். அதுவே பின் நாட்களில் அந்த காயம் வந்து எங்களுடைய அடிமனதில் இருந்து அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு எல்லாத்தையுமே நாங்கள் வாய் காட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் பழக்கப்படுத்திடுறோம். அப்புறம் வளர்ந்ததுக்கப்புறமா இவ ஒரு வாய்காரி அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கேருந்து வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் சின்ன வயசில் நாம் அனுபவித்த அந்த பதில் சொல்ல முடியாமை தான் இந்த வளர்ச்சிக்குரிய காரணமாக இருக்கும். அதே மாதிரி சில பேருக்கு வந்து சின்ன வயசில் நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்காது. அது கொஞ்சம் காலங்கள் என்ன நடக்கும் என்று சொன்னால் அது அவர்களுடைய மனதுக்குள்ள காயமாக இருந்து பின் நாட்களில் களவுக்கு அப்படின்னு சொல்லி தூண்டப்படுகிறார்கள். ஸோ அவங்களுடைய களவெடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவருடைய அடிப்படை காரணம் வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகியிருக்கும். அதே மாதிரி ஒரு சில நபர்களால் நாங்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்து காயப்பட்டிருக்கலாம். உங்களுடைய மனதானது அதிலிருந்து விடுபட முடியாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு ஒரு நிலைமையில் நாங்கள் வந்து ஹீல் பண்ண முடியாமலே அது நாங்கள் வளர்ந்து கொண்டே வருவோம். அப்போ அதை நாங்கள் ஹீல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்தளவு தூரமுமே ஒரு சுமையை வந்து நீங்கள் கொண்டு வர மாதிரியே இருக்கும். ஸோ அதனால தான் நீங்கள் வந்து இன்றைக்கு அதை வந்து ப்ராக்டிஸ் மூலமாக அதை வந்து ஹீல் பண்ண போகிறோம். அதுதான் நாங்கள் இந்தியானுக்குரிய சேலஞ்ச். ஸோ எப்படி செய்ய போகிறீங்க? ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காயப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஆனால் அந்த காயத்தை வந்து நீங்கள் இன்றைக்கு நான் பூரணமாக மன்னிக்கிறேன். கடந்த காலத்தில் எனக்கு ஏற்பட்ட துன்பங்கள், துயரங்கள், அவமானங்கள் எல்லாமே நான் என்னுடைய எதிர்காலத்தை வந்து நல்லாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி என்னுடைய காயத்தை வந்து மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய மனதளவிலே நீங்கள் அதை மன்னித்து இந்த இடத்திலிருந்து நீங்கள் அதை விட்டு கடந்து செல்ல போகிறீங்கள். ஸோ அது அடுத்த நாளைக்கு நீங்கள் கொண்டு செல்ல போகிறது கிடையாது. இது வந்து உடனே வந்து எல்லாருக்குமே ஹீல் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அது கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஏனென்னா ஒரு நாளிலேயே எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்துவிட போவது கிடையாது. அது படிப்படியாகத்தான் எங்களுக்கு அது மாற்றம் அடையும். ஸோ அதே மாதிரி வந்து நாங்கள் படிப்படியாக எங்களுடைய மனதை வந்து நாங்கள் குணப்படுத்த போகிறோம். ஸோ இதை வந்து டே டு டே லைஃப்பில் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ண போகிறீங்க. என்ன காயமாக இருந்தாலுமே அதை நீங்கள் ஒரு சிம்பிளாக அல்லது வந்து இந்த வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விடயமாகத்தான் என்னை வந்து அந்த காலத்திலே நான் சில விஷயங்கள் வந்து அடிபட்ட நான், காயப்பட்ட நான், மற்றவர்களால் காயப்படுத்தப்பட்ட நான் அப்படின்ற விஷயத்தை வந்து இன்றைக்கு நாங்கள் அக்செப்ட் பண்ணி கொள்வதன் மூலமாக வருங்காலத்தில் வந்து எங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் அல்ல அந்த ஒரு இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் இல்லாமல் நாங்கள் அதை கடந்து போவோம். சில பெண் பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வயசுலேயே வந்து ஏதாவது ஒரு ஹராஸ்மெண்ட்டுக்குள்ளே வந்து ஒடுக்கப்பட்டிருப்பாங்க, ஹராஸ்மெண்ட்டை வந்து சந்திச்சிருப்பாங்க. அதனாலேயுமே கொஞ்சம் வளர வளர அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஆண்கள் மீதான ஒரு வெறுப்புக்கு தள்ளப்பட்டிருப்பார்கள். அதுக்கு காரணம் வந்து அடி மூலம் வந்து இதுவாகத்தான் இருக்கும். ஸோ அதுலேருந்தெல்லாம் நாங்கள் எப்படி வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொன்னால்
இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பாடம் தான். ஸோ அதிலிருந்து நிறைய பாடம் கற்றுக்கொண்டிருப்போம் தானே. அந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் வேறு யாரையுமே நம்பக்கூடாது, அல்லது மற்றவர்கள்ட்ட போனால் நாங்கள் எப்படி எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளேயே ஒரு வந்து ஒரு போல்ட்னஸ் ஒன்று உருவாகி இருக்கும். ஸோ அதை வந்து நாங்கள் காயமாக பார்க்காம இனி வந்து எங்களுக்கான ஒரு செக்யூரிட்டிஸ் பர்பஸாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் அது நிச்சயமாக எங்களை காயப்படுத்தாது அப்படின்றது என்னுடைய ஒரு ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ இன்றையான் சேலஞ்சுக்குரிய வீடியோ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளையான் சேலஞ்ச் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.